ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவர் வச்சு ட்ராகன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடிய டிஷ் இது. யூ கேன் கெட் ஆல் ஃப்ளேவர். கொஞ்சம் புளிப்பு இருக்கும், கொஞ்சம் காரம் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு இந்த அவுட்புட். ஸோ இந்த டிஷ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் காலிஃப்ளவரை எடுத்துகிட்டு அதில் வந்து புழு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் சால்ட் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஓரமாக வச்சுட்டேன். ஸோ தட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது செத்து போயிடும். அண்ட் இதில் 1 ஸ்பூன் மைதா ஆஸ் வெல் அஸ் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் த்ரீ ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன், பட் அவ்வளோ நமக்கு தேவைப்படாது. ஸோ நீங்கள் வந்து 1 ஸ்பூன் மைதா அண்ட் 1 ஸ்பூன் காலிஃப்ளவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. தட் இஸ் மோர் தேன் எனஃப். அண்ட் இதில் வந்து கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான சால்ட் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஓகே, இதுக்குள்ளே நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாட்டரியாக ஆக்கிடணும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, திக்காக இருக்கிற மாதிரி பஜ்ஜிக்கு போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வாட்டரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு லேயர் மாதிரி கோட்டிங்க்கான கிறிஸ்பியான ஒரு லேயர் மட்டும்தான் வரணும். ரொம்ப பஜ்ஜிக்கு மாதிரி மொத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ வாட்டரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டிஷ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் எக்ஸஸாக கூட ஊற்றிக்கோங்க. ஸோ தட் அந்த கிளேசி ஃபீல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரைங்காக நான் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். அண்ட் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கணும். ஸோ இதில் ஒரு காலிஃப்ளவராக எடுத்து டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா பொரியட்டும். ஃப்ரை பண்ணோன்னே இப்படி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் பேனில் ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் மட்டும், ஒரு வரமிளகா. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நம்ம பண்ணுற இந்த டிஷ்ஷு. ஸோ ஏன்னா காரம் வந்து உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை, நீங்கள் நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். பட் டிஷ்ஷோட பேரே ட்ராகன் அப்படின்றனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் இதில் கார்லிக் கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4 to 5 க்ளோவ்ஸ் இருக்கும். கார்லிக் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. எது வந்தாலும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்லா தின் ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ், ஒரு ஆனியன் நான் எடுத்திருக்கேன். நல்லா எதுவாக இருந்தாலும் எல்லாமே நல்லா நீட்டமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க, பிகாஸ் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு கடிக்கும் போது கிறிஸ்பியாக இருக்கணும். நெக்ஸ்ட் கேப்சிகம், ஒரு ½ கேப்சிகம் கிட்ட நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி ஷேப்ஸில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர். அண்ட் இதில் ரெட் சில்லி சாஸ் ஒரு 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் டார்க் சோயா சாஸ், அது ஒரு 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட கெச்சப் இருக்கு இல்லையா, டொமேட்டோ சாஸ், அது ஒரு 2 ஸ்பூன்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எல்லா ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, மவுத் வாட்டரிங்காக இருக்கும். கொஞ்சோண்டா ஒரு ½ லெவனில் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வர மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் எவ்வளவு சால்ட் தேவையோ, ஆல்ரெடி நம்ம போடுற சாசஸ்லலாம் கொஞ்சம் இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு நம்ம போட்டால் போதும். ஆல்ரெடி நம்ம இதில் பேட்டர்லலாம் வேறு உப்பு போட்டிருக்கனால கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜஸ்ட் டாஸ் பண்ணால் மட்டும் போதும். பெருசாக அதை குக் ஆகணுங்கிற தேவை கிடையாது, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ எண்ணெயான அப்படியே கிளேசி
நம்மளோட ட்ராகன் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then it's bye from me, Amoksha. Bye.